ஆக்டர் லிவிங்ஸ்டன் இருக்கார் இல்லையா, நல்ல கலைஞர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரோட மகள்கிட்ட போய் இந்த இன்ஸ்டாகிராமில் இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிவிக்கு தொண்டர்கள், ஓ மை காட் உங்கள் அப்பா வந்து இன்னும் உயிரோடவா இருக்காரு அப்படின்னு போயிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டிருக்காங்க. நீங்களே சொல்லுங்களேன், ஒரு பொண்ணு அவங்களோட அப்பாவை போயிட்டு இன்னும் உயிரோடு இருக்கார் அவங்க அப்பா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ தப்பு. உண்மையாகவே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்ன பண்ணிடணும், நெட்டில் போயிட்டு லிவிங்ஸ்டன் வந்து உயிரோட ஆக்டர் லிவிங்ஸ்டன் உயிரோடு இருக்காரா அப்படின்னு சர்ச் பண்ணிடணும். ஆனால் அதை விட்டுட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட போய் உங்கள் அப்பா இன்னுமா உயிரோடு இருக்காரு அப்படின்னு போயிட்டு ஓ மை காட் அப்படின்னு போட்டால் என்ன தோணும்? அவங்க வந்து செம்ம ரிப்ளை கொடுக்குற பார்ட்டி பொழுது உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஹே ஹாய் டிவிக்கு நம்ப நீங்களும் உங்கள் ஃபேமிலியை வந்து இந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்ததுதான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு போட்டு கலாச்சிருக்காங்க. தேவையில்லாத இதுவா அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க அப்பாவை பற்றி இறந்துட்டான்னு கேட்குறப்போ அவங்க தான் நீயும் உங்கள் ஃபேமிலி வந்து கரூரோட கூட்ட நெரிசலத்தை போய் முட்டாள்தனமாக இறந்து போயிட்டீங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க ரிப்ளை கொடுத்து பதிலடி கொடுத்துருக்காங்க. இவனுங்க சும்மாவும் இருக்க மாட்டானுங்க, எதுனா நாலேஜபிளாக பேசுன்னு சொன்னாலும் பேச மாட்டானுங்க. எங்கன்னா போய் யாருக்குன்னா உதவாங்கிறது, யாருக்கிட்டனா அடி வாங்குறது, யாருக்குன்னா திட்டு வாங்குறது, யாருக்கிட்ட அசிங்கப்படுறது, இதையே தான் வந்து வேலையாக வச்சுட்டு இருக்காங்க.